மாலத்தீவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப்பில் சென்னையைச் சேர்ந்த ஏழ்மையான பெண் கீர்த்தனா 3 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றி அசத்தியுள்ளார். கூலி வேலை செய்து கீர்த்தனாவை தந்தை ஊக்குவித்து வந்ததாக தாய் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். 21 வயதே ஆகும் கீர்த்தனா புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர். பல போட்டிகளில் வென்ற கோப்பைகளை வைக்கக்கூட இடம் இல்லாத சிறிய குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். 6 வயது முதலே கேரம் விளையாட்டில் கொண்ட அதீத ஆர்வத்தை சிதைக்காமல் அவரது பெற்றோர் முழு ஆதரவளித்துள்ளனர். கூலி வேலை செய்து கீர்த்தனாவை தந்தை ஊக்குவித்து வந்ததாக தாய் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். 6 வயசுல இருந்து விளையாடுது. கஷ்டப்பட்டு தான் அவங்க அப்பா மூட்டை தூக்குறவர். மூட்டை தூக்கிட்டு அப்பா நான் இந்த மேட்சுக்கு போனப்பா என்னோன்னா அவர் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் காசு எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. கொடுத்தோன்னே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுவா. இந்த டேட்டில் போகிறேன்ப்பா எனக்கு இவ்வளோ காசு வேணும்னு கேட்பா. அதே மாதிரி அவர் அது மாதிரி கொடுத்து அனுப்புவார். பொண்ணை உற்சாகப்படுத்துறதே அவர் தான். அவர் கேரம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா கேரமில் நல்லா விளையாடுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு மிட்டாய் போர்டு வச்சு ரோட்டில் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாரு, இப்படி விளாட்ணுமா இப்படி விளாட்ணுமான்னு. அவர் சொல்லி கொடுத்து அம்மா நீ நேஷ்னல் பிளேயர் ஆகணும் என்னார். அவர் இருக்கும்போதே அவர் நேஷ்னல் பிளேயர் ஆயிட்டா. சிறிய நகரில் சிறிய பழுதடைந்த வீட்டில் குடியிருக்கும் கீர்த்தனா கழிவறை கூட இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு இடையே உலகக்கோப்பை போட்டியில் பதக்கங்களை குவித்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து மாலத்தீவு போட்டியில் பங்கேற்க உதவி உள்ளதாக கீர்த்தனாவின் மாமா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். வடசென்னை என்னாமே பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், ஒரு கருப்பின பார்வை இருக்கும். அதனை ஒழிப்பதற்கு இந்த வெற்றியானது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்குவித்தமாகவும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதுக்கு கீர்த்தனாக்க ஊர் சார்பாக நாங்கள் பெரிய அளவில் நன்றி தெரிவித்துக்கிறோம். மாலத்தீவில் நடைபெற்ற 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் அணி ஆகிய 3 பிரிவுகளிலும் தங்கப் பதக்கம் வென்று கீர்த்தனா தமிழகத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.